இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, என்னாச்சுக்கா? தூங்க போகாம இங்க வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. காலையில வீட்டுல நடந்த சம்பவம் இன்னும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அண்ணாமலா. சாரா அவ அம்மாவை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணது சொல்றீங்களா? சாராவுக்கும் அவ அம்மாவுக்கும் வருணை விட்டு விலகி இருங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். அவங்க கேக்குற மாதிரி தெரியல. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலக்கா. ஏன் அண்ணாமலை, சாரா அம்மா வருணை மாப்பிள்ளை கேட்டு வராங்கன்னா அப்போ வருணும் சாராவும்? அக்கா, உங்க பயம் எனக்கு புரியுதுக்கா. நான் வருண் கிட்ட தெளிவா கேட்டுட்டேன். வருண் சாராவை ஃப்ரெண்டா தான் பாக்குறான். ஆனா சாரா மனசுல வேற எண்ணம் இருக்கு. அதுவும் ரொம்ப தப்பா. பாருங்க, நாங்க யுஎஸ்ல இருக்கும் போதே 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தி வருணைய புருஷனாக்கி உங்க வாயால என்ன மருமகன் சொல்ல வைக்கல. நான் சாரா இல்ல. ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்த வருண உங்க பொண்ணுதான் மிஸ்யூஸ் பண்ண பாத்துட்டா. எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சாராவோட அம்மா கடைசியா வெண்ணிலாவை பத்தி பேசிட்டு போனதுதான் எனக்கு ஒரே யோசனையாவே இருக்கு அண்ணாமலை. பொண்ணு இல்லாத ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு திமிரு இல்ல? அவ எப்படி இந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆகிறான்னு நானும் பாக்குறேன். அவங்க சொல்லிட்டா வெண்ணிலா இல்லாத வீட்டு பொண்ணா ஆயிடுவாளாக்கா? இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் பேசின மாதிரி நாளைக்கு நம்ம சொந்த பந்தமும் சுத்தி இருக்கிறவங்களும் கேட்டா என்ன பண்றது அண்ணாமலை? நீங்க என்னக்கா சொல்ல வரீங்க? இன்னைக்கு சாராவோட அம்மா கேட்ட கேள்விய நாளைக்கு யாரும் கேட்காம இருக்க மொத்த ஊரோட வாயையும் அடைக்கணும்னு சொல்றேன். புரியலக்கா. அப்பா அம்மாங்கிற உறவை அரவணைப்ப விட்டுட்டு அக்கா தங்கச்சிங்கிற உறவையும் விட்டுட்டு நம்ம குடும்பத்துல வந்து வாழ போற பொண்ணு சீர்சனத்தையும் கொண்டு வரணும்னு பேசுது இந்த ஊரு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு சீர்சனத்தை கொடுத்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிறது தான் சரின்னு செயலால செஞ்சு காமிச்சு மொத்த ஊர்வாயையும் அடைச்சு காமிக்கணும் நாமல. அக்கா, சொல்லிட்டீங்கல்ல, இது வரைக்கும் இருந்த மரப நாம மாத்தி காட்டுவோம்க்கா. கவலையே படாதீங்க.